ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளரில் 3/4 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து 1 மணி நேரத்துக்கு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சாம்பார் பொடி தான். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாக 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்துருந்தோம். அதுக்கு மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மேஷ் ஆகி வரும். இது 8 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.